ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் கேடோட எண்ட் ஆஃப் பிடிஎஃப் தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்படி எண்டில் நம்ம டிசைன் எல்லாமே பண்ணிவிட்டு ஸோ லாஸ்ட்டாக பிடிஎஃப் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ப்ரீவியஸ் வீடியோவில் எல்லாமே நான் சொல்லியிருப்பேன், எப்படி பிளானிங் பண்ணுறது, டெக்ஸ்ட் எப்படி பண்ணுறது, டைமென்ஷன் எப்படி எடுக்கிறது, இது எல்லாமே சொல்லியிருப்பேன். ஸோ அதில் எண்டில் நீங்கள் எப்படி பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அப்படின்னா, பிரிண்ட் அவுட் எடுத்து பிளாட் எப்படி செட் பண்ணோம் அப்படின்னா, அது கமெண்ட் பார்த்தீங்கன்னா Ctrl+P. ஓகேவா, Ctrl+Pன்னு கொடுத்தோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டெஸ்க்டாப் ஓப்பன் ஆகிடும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பிரிண்ட் எடுக்கிற மாதிரி மேலே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் கிளிக் பண்ணால் கூட இந்த டேப்லெட் கலந்து ஓப்பன் ஆகும். அப்படி இல்லைன்னா கூட இந்த லெஃப்ட் கார்னரில் இங்கே பிரிண்ட் ஆப்ஷன் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணாலும் இந்த டேப்லெட் கலந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா, ஸோ இது ஓப்பன் ஆன உடனே ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இங்கே நேம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பிரிண்டர் பிளாட்டரில். அதில் போயிட்டு DWG to PDF. நான் வந்து இதை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். இல்லை நான் இமேஜை கன்வெர்ட் பண்ணுறேன்னா இதிலே JPEG அண்ட் PNG எல்லாமே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த ஃபார்மேட் வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ நான் DWG to PDF கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேப்பர் சைஸில் போய்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன பேப்பர் சைஸ் வேணுமோ அதை செட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இதில் என்ன பண்ணுறேன்னா, இதில் ISO A4 செட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எது தேவையோ செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ நான் லேண்ட்ஸ்கேப்பில் கொடுத்துருக்கேன். ஸோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நீங்கள் அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இங்கே 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. டிஸ்பிளே, எக்ஸ்டெண்ட், லிமிட், விண்டோ. நான் ப்ரீவியஸாக ஒர்க் பண்ணதுனால இந்த இடத்துல விண்டோ ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் எப்போயுமே இதில் என்ன பண்ணுறீங்கன்னா, போயிட்டு விண்டோன்னு கொடுத்த உடனே உங்களுக்கு டேப்லெட் காலம் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன உடனே கீழே கமெண்ட் பாரில் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்பெசிஃபை ஃபஸ்ட்டு கார்னர்னு கொடுத்துருப்பாங்க. நான் ஃபஸ்ட்டு கார்னர் கிளிக் பண்ணிட்டேன். தென் அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் கார்னர் கொடுத்துருப்பாங்க. ஆப்போசிட் கார்னர் கிளிக் பண்ண உடனேயே நீங்கள் அப்ளை டு லே அவுட் கொடுத்துட்டு ப்ரிவ்யூ செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ராயிங் ஃபிட் ஆகிருக்கும். ஓகேவா, ஸோ இதுதான் இதோட சிம்பிள் ப்ரொசீஜரு. ஸோ நான் வேறு எதுவும் ஷீட்டு வேணாலும் இதில் செட் பண்ணிக்கலாம். ஓகேவா, A4 A3 எது வேணாலும் செட் பண்ணிக்கோங்க. ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் மெயினாக நீங்கள் பார்க்குறது இந்த சென்டர் த பிளாட்டு, அதுக்கப்புறம் ஃபிட் டு பேப்பரு, தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிளாட் ஆப்ஜெக்ட் லைன்மேட், இதெல்லாமே மெயின் அதில். ஸோ இதை மட்டும் செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் எப்பயுமே ப்ரிவ்யூ பார்த்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ நான் பண்ணியிருக்க ட்ராயிங் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் கலரில் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு இது பிளாக் அண்ட் ஒயிட்டில் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இங்கே பிளாட் ஸ்டைலில் போயிட்டு எப்பயுமே நன்னில் இருக்கும், இல்லாட்டி ACADல இருக்கும். நீங்கள் அதை என்ன பண்ணுறீங்கன்னா, இதில் போயிட்டு மோனோக்ரோம் கொடுத்துட்டு எஸ் கொடுத்துட்டு அப்ளை டு லேஅவுட் ப்ரிவ்யூ பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும். இல்லைனா நீங்கள் கடையில் பிளாக் அண்ட் ஒயிட்டாக கேட்டால் கூட அவங்க அதை அப்படியே கலரில் கொடுத்தாலும் பிளாக் அண்ட் ஒயிட்டாக கரெக்டாக வந்துடும். ஓகேவா, ஸோ இதுதான் பிளாட்டோட ப்ரொசீஜரு. நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் ஓகே பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல லொக்கேஷன் தேவையோ அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் டெஸ்க்டாப்பில் போயிட்டு இதில் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ பிளான் ஓகேவா கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இது டெஸ்க்டாப்பில் சேவ் ஆகிடும். ஓகேவா, ஸோ நான் இதில் போய்ட்டு செக் பண்ணேன்னா எனக்கு டிசைனில் இருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்துக்க வேண்டியதான். ஓகேவா, ஸோ இதுதான் ப்ரொசீஜரு பிரிண்ட் எடுக்கிறதுக்கு. இன்னும் நிறைய மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது, பட் இது ஒன்று தெரிஞ்சாலே உங்களுக்கு நீங்கள் எல்லாமே ஹேண்டில் பண்ணிடலாம். ஓகேவா.